ஒரு காலத்தில் மலர்கள் சூழ்ந்த ஒரு அழகான கிராமத்தில் மீனா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு பூக்கள் மிகவும் பிடிக்கும். தினமும் காலை எழுந்தவுடன் அவள் தோட்டத்தில் ஓடி பூக்களோடு பேசுவாள். ஒரு நாள் அவள் ஒரு வித்தியாசமான பூவை கண்டாள். அது ஒளிவிட்டு மின்னியது. மெதுவாக வானில் மிதந்தது. ஆச்சரியப்பட்ட மீனா அதை மெதுவாக தன் கையில் எடுத்து தலையில் வைத்தாள். அந்த பூ பறந்தது. அவள் சிரித்து மகிழ்ந்தாள். பூவின் பெயரை பறக்கும் பூ என்று வைத்தாள். அந்த நாளிலிருந்து மீனாவும் பறக்கும் பூவும் பிரிக்க முடியாத நண்பர்களானார்கள். அவர்கள் வானில் பறந்து மேகங்களை கடந்து சிறகுகள் இல்லாமல் உலகத்தை ரசித்தார்கள். ஆனால் ஒரு நாள் பறக்கும் பூவின் ஒளி மங்கிவிட்டது. அது இனி பறக்க முடியவில்லை. மீனாவுக்கு சோகமாயிருந்தது. அப்போது அவளுக்கு தோன்றியது, மலை உச்சியில் சூரிய ஒளி பட்டு வந்தால் பூவின் சக்தி திரும்பும் என்று. மீனா அஞ்சவில்லை. அவள் சிறிய கால்களால் பெரிய மலை ஏறத் தொடங்கினாள். காற்று பலமாக வீசியது. பாதிகள் கடினமிருந்தது. ஆனால் அவள் ஒவ்வொரு படியிலும் தன்னம்பிக்கையுடன் சென்றாள். நான் முடிப்பேன் என்ற உற்சாகம் அவளின் உள்ளத்தில் பிரகாசித்தது. மலை உச்சியை அடைந்த போது சூரியன் தன் பொன்னான ஒளியை பூவின் மீது பரவவிட்டான். அதிசயம்! பூ மீண்டும் பறக்கத் தொடங்கியது. வானத்தில் பிரகாசமாக மின்னியது. மீனா மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள். அவள் அறிந்து கொண்டாள், உண்மையான மந்திரம் பூவில் இல்லை, அது தன்னம்பிக்கையிலும் துணிவிலும் தான் இருக்கிறது. அந்த நாளிலிருந்து மீனா எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டாள். அன்பு குழந்தைகளே, நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான மாயம் உங்கள் உள்ளத்தில்தான் உள்ளது. நம்பிக்கை கொண்டால் எந்த மலைக்கும் மேலே ஏறலாம். மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.